सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। वागीशाय यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। चतुर्थमपि वैमासं द्वादशे हनि वायुभक्षो ध्यायन् देवम् अधारयत्। पंचमे मासि अनुप्राप्ते जितश्वासो नृपात्मजः ध्यायन् ब्रह्म पदैकेन तस्थौ स्थाणुरिव अचलः। सर्वतो मन आकृष्य हृदि भूतेन्द्रियाशयं ध्यायन् भगवतो रूपं नाद्राक्षित् किञ्चन अपरम्। आधारं महदादीनां प्रधानपुरुषेश्वरं ब्रह्म धारयमाणस्य त्रयो लोकाः चकम्पिरे। சுருச்சி என்னுடைய வார்த்தையினால ரொம்ப புண்பட்ட துருவன் அம்மாட்ட வந்து கேட்டப்போ சுனிதி வந்து நீ பகவானை போய் தியானம் பண்ணுன்னு சொல்லி அனுப்புகிறா. அனன்ய மனசா அவனை நீ வந்து தியானம் பண்ணேன்னா கட்டாயம் பகவான் உனக்கு வேணுங்கிறத கொடுக்க போகிறான்னு சொல்லி துருவன் கிளம்பின உடனே நாரதர் நடுவில் பார்த்து குரு வேணுமோ இல்லையோ, அதனால் அந்த குருவனுடைய ஒரு சம்சர்க்கம் ஏற்பட்டு குரு வந்து உபதேசம் பண்ணுறார், மந்திரோபதேசம் பண்ணுறார். அந்த மந்திரத்தை வந்து சொல்லிண்டு இவனும் அந்த மதுவனம்ங்கிற இடத்துக்கு வந்து, மதுவனம்ங்கிறது யமுனைக்கினுடைய கரை, யமுனை கரையில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஸ்தானத்தில் இப்போ ஸ்நானம் பண்ணிட்டு உண்டான அனுஷ்டானங்கள் எல்லாம் என்ன வேணுமோ அதை பண்ணு அப்படின்னு தேவதாதி நமஸ்காரம்னார். நமஸ்காரம் பண்ணிட்டு சமாதி நிலையில் நீ வந்து இருன்னு சொல்லும் பொழுது எப்படி தன்னுடைய ஆகாரத்தை குறைச்சி தபஸை வந்து வளர்த்தினான் துருவன் அப்படிங்கிறத வர்ணிச்சுட்டு வந்தார். அதில் ஒரு மாதம் முதல் மாதத்தில் 3 நாளைக்கு இலந்த பழம் அதுக்கப்புறம் விளாம்பழம் இதை சாப்பிட்டுட்டு இருந்தான். அதுக்கு 2வது மாதத்தில் 6 நாளாக வந்து இப்போ தாண்டி இந்த காஞ்ச இலை காஞ்ச புல் இதெல்லாத்தையும் சாப்பிட்டான். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கூட ஒரு டேஸ்ட் இருக்குமோ என்னமோ, காஞ்சதில் வந்து அந்த ருச்சி இருக்காதோ இல்லையோ. நாக்கை கட்டுப்படுத்துறதுக்கு முதல்ல ருச்சி இல்லாத சாப்பாடை சாப்பிடணும். இல்லை இதில் வந்து ஐயோ இதில் கம்மியாக இருக்கே, உப்பு கம்மியாக இருக்கே, காரம் கம்மியாக இருக்கே, ஸ்வீட்டு கம்மியாக இருக்கேன்னுட்டு நம்ம பேசினோம்னா நாக்கு அடங்காது இல்லையா. அதுக்காக வந்து ருச்சியே இல்லாத சாப்பாடை வச்சுட்டு வெறும் சஸ்டனன்ஸுக்கு எது உண்டோ அதை வந்து குழந்தை சாப்பிட்டுட்டு இருந்தான். 3வது மாதம் வரும்பொழுது ஜலம், அது 9 நாள் கழிச்சு. ஸோ 3 times in a month இப்போ குழந்தை வந்து வெறும் ஜலம் குடித்தான் துருவன். சதுர்த்தம் அப்படி மாதம் 12 அப்போ 2 தடவை தான் வாயு பக்ஷா, அப்படி வாயுவை எடுத்துக்கிறது, சுவாசத்தை அடக்கிக்கிறது, அந்த பிராணனை அடக்கிண்டு அவன் வந்து பண்ணான். 5வது மாதத்தில் ஒத்த காலில் நின்னான் துருவன். ஒத்த காலில் நிற்கும் பொழுது ஒரு அசைவே இல்லை. ஏன்னா இத்தனை நாள் அந்த 5 மாதம் 4 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணத்தில் ஆகாரமும் குறைஞ்சு தபஸும் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது, ஏன்னா ஆகாரம் என்னன்னா அந்த மொமெண்ட்டில் ஒரு வியுத்தான அவஸ்தைக்கு வரும் பொழுது ஏதாவது ஒன்று உள்ளுக்கு எடுத்துக்கணும்னுட்டும். சப்போஸ் ஹீ ஸ்பெண்ட்ஸ் டைம் ஆன் அதர் திங்ஸ், ஒரு சாப்பிட்றதுக்கோ ஒரு சமைக்கிறதுக்கோ அதுக்கெல்லாம் டைம் போயிடுமே, தபஸில் டைமே ஸ்பெண்ட் ஆகாது. அப்போ தபஸை வளர்த்திக்கணும்னா ஆகாரத்தை குறைக்கணும். அதனால் அந்த 4 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணத்தில் 5வது மாதம் ஒத்த காலம் நிற்கிறான். நிற்கும் பொழுது மனசை எல்லா இடத்துலேருந்தும் இழுத்து உள்நோக்கு பார்வையில் பகவத் ரூபத்தை தியானம் பண்ணி வேறு எதுவுமே கண்ணில் படலையாம் துருவனுக்கு. அது கிஞ்சன அபரம் ந அத்ராக்ஷித், வேறு எதுவுமே கண்ணில் படாமல் அந்த அந்த மகத்துலேருந்து ஆரம்பித்து பிரதானன் புருஷன் ஈஸ்வரன் இதிலேருந்து இந்த இதுக்கெல்லாம் ஆதாரபூதமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தை வந்து மனசில் தியானம் பண்ணத்தினால இவ்வுலகமே வந்து அங்கே நடுங்கிற்று. அந்த the intensity with which he did it vibrated everywhere. ஸோ அது வந்து எல்லா இடத்துலையும் உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆனதுனால அந்த உலகமே உங்களுக்கு வந்து நடுநடுங்கித்துனர். இந்த 79லேருந்து இது கொஞ்சம் பெரிய அத்தியாயம், இன்னும் 4 ஸ்லோகம் இருக்குது. யதா ஏகபாதேன ச பார்த்திவார்பகா தஸ்தௌ தத் அங்குஷ்ட நிபீடிதா மகி நநாம தத்ர அர்த்தம் இபேந்திர அதிஷ்டிதா தரீவ சவ்யேதரத பதே பதே. யதைக பதேன ச பார்த்திவார்பகா தஸ்தௌ தத் அங்குஷ்ட நிபீடிதா மகி நநாம தத்ரார்த்தம் இபேந்திர திஷ்டிதா தரீவ சவ்யேதரத பதே பதே.
எப்பொழுது அந்த குழந்தை சகா பார்த்திவ அர்பகா, பார்த்திவ அரச அர்பகா குழந்தை. ஸோ அந்த அரசகுமாரனான துருவன் ஏகபாதேன ஒரே காலில் எதா எப்பொழுது தஸ்தௌ நின்றானோ அப்பொழுது அங்குஷ்ட நிபீடிதா மகி, அந்த கட்டவிரல்னால ரொம்ப ஒரு அங்குஷ்டேன நிபீடிதா, நிபீடிதாங்கிறச்சு ஆக்ராந்தா சதிங்கிறார். ஒத்த அந்த டோல வந்து நின்றுண்டு தபஸ் பண்ணுறாங்கிற ஒரு கால் ரைட்டு. அதுலேயும் அந்த ஒரு காலில் நிற்கும் பொழுது ப்ரெஷர் எங்கே இருக்குன்னா மற்ற விரல்களை விட, மற்ற அந்த கால் விரல்களை விட அந்த கட்டை விரல் மாத்திரம் உங்களுக்கு வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ப்ரெஷர் அதில் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தது அங்குஷ்டேன நிபீடிதா, தஸ்ய அந்த துருவனுடைய அங்குஷ்டேன கட்ட விரல்னால நிபீடிதா ஆக்கிரமிக்கப்பட்டவளான பூமி அப்படியே அங்கங்கே பழந்தாங்கிற, அப்படியே வளைஞ்சு கொடுத்து அங்கங்கே பழந்து இப்படியும் அப்படியும் ஆடினாலாம். ஸோ ஒரு ஆங்கர் மாதிரி ஆயிடுறது அந்த கட்டை விரல். பார்த்தீங்கன்னா அங்குஷ்ட நிபீடிதாங்கிறச்சு அந்த கட்டை விரல் ஒரு ஆங்கர் மாதிரி இருந்ததுன்னா அதை நடுவில் ஒரு ஸ்திரமாக வச்சு பாக்கி பூமி முழுக்க உங்களுக்கு வந்து அர்த்தம் நனாம, அர்த்தம் பாதியில் அப்படியே வளைந்தது. அந்த சென்டர் அங்குஷ்டம் இருக்கிற இடத்த சென்டராக வச்சுண்டு முழுக்க அது வளைஞ்சு மேலும் கீழுமா அது வந்து இடது பக்கமும் வலது பக்கமுமா அப்படியே ஆடித்தான். ஒரு யானை போய் ஒரு படகுல நின்றுதுன்னா எப்படி வந்து ரெண்டு சைடும் ஆடுமோ உங்களுக்கு, அந்த மாதிரி இங்கே வந்து துருவன் அங்கே ஒத்த காலில் நிற்கும் பொழுது பூமி இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆடித்தான் அப்படின்னு வர்ணிக்கிறார். கீழே தத்ர அங்கு இபேந்திர திஷ்டிதா தரி சவ்யேதரதா பதே பதே இவ நனாம, அர்த்தம் நனாம, அர்த்தம் நனாமங்கிறச்சே பாதியாக வளைந்தது. நனாம நமஸ்காரம் செய்வதுன்னு இருக்கோம், அதனால நனாமங்கிறச்சே இந்த இடத்துல வளைஞ்சு கொடுக்கறதுன்னு அர்த்தம். பாதியில் வளைந்து கொடுத்தாள் மகி, பூமியானவள். எப்படின்னா இப இந்திர திஷ்டிதா தரி இவ, தரிங்கிறது ஒரு சின்ன படகு. அந்த படகானது எப்படி உங்களுக்கு வந்து வளைஞ்சு கொடுக்குமோ, ஒரு இபேந்திர திஷ்டிதா, இபங்கிறச்சே யானை, யானையினுடைய இந்திர ஒரு பெரிய யானை, ஒரு அரச, அதாவது த கிங் ஆஃப் எலிஃபெண்ட்ஸுங்கிறோம். ஸோ ஒரு கிங் ஆஃப் எலிஃபெண்ட்ஸ் வந்து உங்கள் ஒரு குட்டி போட்டில் நட்ட நடுவில் போட்டு உட்காத்தி வச்சுட்டோம்னா அது எப்படி இந்த பக்கமும் அந்த பக்கமும் வளைஞ்சு கொடுத்து, இது வந்து வெயிட் ஜாஸ்தி ஆகும், அது வளைஞ்சு கொடுத்து உங்களுக்கு வந்து ஆடுமோ. சவ்ய இதரதா, சவ்ய இதரதகங்கிறச்சு சவ்யதா தட்சிணதா இதரதா. சவ்யங்கிறது லெஃப்ட்டு, லெஃப்ட்டு சவ்ய தட்சிண சேவிதாம்போம். அம்பாளுக்கு வந்து சவ்ய தட்சிண சேவித்தான வாணிரமா சேவித்தா இல்லையா, அதனால சவ்யங்கிறது லெஃப்ட்டு, தட்சிணங்கிறது ரைட்டு. சவ்ய இதர, இதரன வேறுபட்டது, லெஃப்ட்டுக்கு மாறுபட்டதான. அப்போ லெஃப்ட் சவ்யதா இடது பக்கமும் தட்சிணதா வலது பக்கமும் பதே பதே ஒவ்வொரு ஸ்டெப்புலேயும் அட் எவ்ரி இது ஒரு ஸ்டெப்புலேயும் இபேந்திர திஷ்டிதா ஒரு பெரிய யானையினால் யானையுடன் கூடினதான தரி இவ ஒரு நௌஹு யதா, ஒரு படகு எவ்வாறு பதே பதே ஒவ்வொரு க்ஷணத்திற்கும் இடது பக்கமும் வலது பக்கமும் நனாம வளையுமோ, நமதி ஒரு வளையுமோ, அதுபோல ததங்குஷ்ட நிபீடிதா அந்த குழந்தையினுடைய ஒரு கட்டவிரல்னால ஆக்கிரமிக்கப்பட்டவளான மகி பூமியானவள் அர்த்தம் நனாம பாதி அம்சத்திற்கு அப்படியே வளைஞ்சா. பாதியாக எவ்வாறு உண்டோ அவ்வாறு வளைந்தாள்னு எடுத்துக்கணும். இங்கே என்னன்னா சமே அம்சகே அர்த்த சப்தசிய நபுன்சகத்வாத்து, அர்த்தகான்னு புல்லிங்கம் எடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து பாதி பண்ணா ஃபுல்லாக கரெக்டாக ஹாஃப் 50-50ங்கிறது கிடையாது. சமமாக அம்சம் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து நபுன்சகத்தில் யூஸ் பண்ணணும்னு இருக்குது. அம்சாம்சினோகம் அபேதாத்துச்ச ஏவம் சாமானாதிகரணம்னு போடுறார். இதை விட பெட்டர் எக்ஸ்பிளனேஷன் கீழே என்னென்னா உங்களுக்கு அர்த்தம் நனாம, அர்த்தம் யதாசியாது ததா நனாமன்னு எடுத்துக்கணும். அதை வந்து கிரியா விசேஷணமாக எடுத்துட்டு அப்படியே பாதியில் வளைந்து கொடுத்தாள் அந்த இடத்துல. அது ஒரு ஃபல்க்ரம் பாயிண்ட் மாதிரி வச்சுட்டு ரெண்டு சைட்லேயும் வளைஞ்சுது. யதா ஏகேன பதேன
यदा एकपदेन स पार्थिवार्भकः तस्थौ तदङ्गुष्ठनिपीडिता मही ननाम तत्रार्धमिभेन्द्रधिष्ठिता तरीव सव्येतरतः पदे पदे तस्मिन् अभिध्यायति विश्वमात्मनः द्वारं निरुध्य असुम् अनन्यया धिया लोकाः निरुच्छ्वास निपीडिता भृशं स लोकपालाः शरणं ययुर्हरिम् அப்படி பகவானை தியானம் பண்ணும் பொழுது தன்னுடைய எல்லா துவாரங்களையும் பிராணனையும் அந்த மூச்சு காத்து வெளியில விடாதபடிக்கு என்னென்னலாம் துவாரங்கள் உண்டோ நமக்கு இந்த நவத்வாராத்மகம் சரீரம்ங்கிறோம் 9 விதமான எக்ஸிட் பாயிண்ட்ஸ் இருக்குது இந்த சரீரத்தில் அதில் முகத்தில் வந்து உங்களுக்கு மெயினாக நிறையா இடங்கள் இருக்குது அதனால எல்லாம் காது வாய் கண் எல்லாமே அந்த இடத்துல வந்துடுறது துவாரத்தை எது வழியாக பிராணன் செல்ல முடியுமோ எது வழியாக மூச்சு காத்து செல்ல முடியுமோ அந்த துவாரத்தையும் அடக்கி அனன்யா தியா வேற யாரை பற்றியுமே யோசிக்காத பகவானையே தியானம் பண்ணிட்டு இருந்ததுனால என்ன ஆயிடுத்துன்னா உலகம் பூரா லோகபாலர்களோட சேர்ந்து உலகத்தையே காப்பாற்ற வேண்டியவா அரசனுக்கே அங்கே வந்து ஒரு ஸ்திதி இல்லைங்கும் பொழுது அவனை விட இன்னும் வசதியாக இருக்கக்கூடிய ஒருத்தன்ட்ட தானே போய் சரணாகதி அடையணும் அப்போ ஹரிம் யயோ சரணம் யயோ எல்லாரும் அப்படியே அந்த மூச்சு காத்தே இல்லாத தவிக்கிற மாதிரி as if ஒரு ஆஸ்மா அட்டாக் வந்த மாதிரி எல்லாருக்கும் வந்து ஒரு உச்சுவாச மூச்சே எடுக்க முடியலையா அப்படி பீடிக்கப்பட்டவர்களாக அந்த லோகபாலர்களுடன் கூட உலகமே போய் ஹரி விஷ்ணுவை சரணம் அடைந்தது அது இங்கே எப்படின்னா தஸ்மின் அந்த துருவனானவன் விஸ்வம் அபித்யாயதி சதிங்கிற விஸ்வம்னா இந்த இடத்துல உலகத்தையே இதை விஸ்வம் துவாரம் நிருத்தியன்னு ஒரு அர்த்தம் இருக்குது சிம்பிளான அர்த்தம் எடுத்துக்கணும்னா தஸ்மின் அபித்யாயதி சதி அந்த துருவன் தியானம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆத்மனஹா அசும் விஸ்வம் துவாரம் ச நிருத்திய ஆத்மனஹா தன்னுடைய அசுனா பிராணன் அர்த்தம் தன்னுடைய பிராணனையும் விஸ்வம் துவாரம் எல்லா துவாரங்களையும் அதனுடைய அசோசியேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா என்ட்ரன்ஸ் பாயிண்ட் இருக்குமோ இல்லையோ அந்த துவாரங்களையும் நிருத்திய அடக்கி அனன்யா தியா வேறு ஒரு புத்தி இல்லாமல் வேறு எதையுமே நினைக்காமல் அந்த விஷ்ணுவையே அபித்யாயதி சதி அந்த விஷ்ணுவையே தியானம் செய்து கொண்டிருந்த பொழுது நிருச்சுவாச பீடிதாக உச்சுவாசம் இல்லாமல் நிருச்சுவாசாக உச்சுவாசனா மூச்சு விடுறது பெருமூச்சு விடுறது அல்லது நல்ல இழுத்து மூச்சு விடுறது அந்த பிரெத்துக்கு ஒரு இதுவே இல்லையா வழியே இல்லையா பிகாஸ் ஹி ஹட் ஸ்டாப்டு உள்ளே போகிறதையும் நிறுத்தி வெளியில் போகிறதையும் நிறுத்தி அப்படி ஒரு இன்டென்சிட்டி கொண்டு வந்ததுனால எல்லாருக்கும் வந்து மூச்சு விடுறதுக்கு கஷ்டமாக இருந்தது நிருச்சுவாச நிபீடிதாக உச்சுவாசம் மூச்சு காத்து இல்லாததுனால பீடிக்கப்பட்டவர்களாக லோகபாலர்களுடன் கூட லோகாக இவ்வுலகத்தில் இருக்கும் எல்லோருமே ஹரிம் சரணம் யயுஹு விஷ்ணுவை சரண அடைந்தார்கள் யயுஹு சென்றார்கள் ஸோ பிருஷம் பீடித்தாகான்னு எடுத்துட்டுருங்கோம் ஸோ மிகவும் காற்று இல்லாத காரணத்தினால பீடிக்கப்பட்டவர்கள் இந்த ஜனங்கள் அந்த ஜனங்கள் ஹரியை சரணடைந்தார்கள் இந்த முதல்ல எனக்கு ஸ்ரீதர சுவாமி வேற ஒரு விதமாக வியாக்கியானம் பண்ணுறார் அதுதான் இன்னும் அழகு அது அந்நியதப்பி ஆச்சரியமாக தஸ்மின் துருவே அந்த துருவனானவன் விஸ்வம் அபித்யாயதி சதி அப்படிங்கிறார் இந்த இடத்துல வந்து விஸ்வாத்மகம் விஷ்ணும் அனன்யதியா அபித்யாயதி சதி இந்த அசும் துவாரம் நிருத்தியன்னு எடுத்துக்கணும் முதல்ல ஆத்மனஹா தன்னுடைய அசும் பிராணனையும் துவாரங்களையும் நிருத்திய அடக்கி என்ன பண்ணுறான் அந்த துருவனானவன் விஸ்வம் உலகாத்மகமாக இருக்கக்கூடிய விஷ்ணுவை விஷ்ணுங்கிற அந்த விஸ்வம்ங்கிறத விஷ்ணுவுக்கு அட்ஜெக்டிவாக எடுத்துக்கிறார் இங்கே அதுதானே அந்த மகதாதீனாம் பிரதான புருஷ ஈஸ்வரம் ஆதாரம் பிரம்ம தாரயமானகான்னு போட்டோம் போன ஸ்லோகத்தில் இல்லையா அப்படின்னா இப்போ உலகமே விஷ்ணுவாக இருக்கும்படியாக மனதில் தியானம் செய்து அப்போ விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோங்கிறோம் விஷ்ணு வஷட்காரா எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த இடத்துல பிரதமா புல்லிங்கமாக பிரதமா விபக்தியிலேயே வரும் உங்களுக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் ஆனால் அந்த ஃபஸ்ட்டு பதம் மாத்திரம் எடுத்துட்டேன்னா விஸ்வம்னு விட்டு எடுத்துக்கிறார் விஸ்வம்ங்கிறச்சு இவ்வுலகம்
அப்படிங்கிறோம். நமக்கு தெரிஞ்சது இதுதான். ஞாதாத்து அஜ்ஞாதம், எது தெரிஞ்சதோ அதுலேருந்து நம்ம வந்து அஜ்ஞாதத்துக்கு போகிறோம். இந்த விஸ்வம்னு எடுத்துட்டோம்னா இதுதான், இந்த உலகம் தான் நமக்கு தெரியும். இந்த உலகமே அவர் தான். விஸ்வம் இஸ் ஈக்குவல் டு விஷ்ணு தான் அந்த இடத்துல. எப்படி பகவான் வந்து விஷ்ணு, இந்த சர்வம் இதம் ஜகத்து, விஷ்ணு புராணத்தில் சொல்லுவார், சர்வம் இதம் ஜகத்து விஷ்ணு அப்படின்னு சாமானாதிகரண்யத்தில் போட்டுட்டு விஷ்ணு, அது அப்படியே இந்த விஷ்ணுவனிடத்துல தான் இருக்கு. விஷ்ணுஹோ, இந்த விஷ்ணுவனிடத்தில் இருந்து தான் வெளிவந்தது, ஆகையினால இது பூரா விஷ்ணு ரூபமாக தான் இருக்கு அப்படிங்கிற இந்த விஸ்வாத்மகமாக இருக்கக்கூடிய விஷ்ணு. எப்படி ஒரு கல் எடுத்துக்கிறோம், இல்லை ஒரு மரத்தை எடுத்துக்கிறோம், அந்த மரத்திலேயே கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கி நம்ம வந்து ஒரு யானையை செய்கிறோம். அந்த யானைங்கிறது அந்த மரத்திலேருந்து தான் வந்திருக்கு, அந்த மரத்தை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. இந்த யானையும் மரமும் ஒன்று. அதே போல் விஸ்வமும் விஷ்ணுவும் ஒன்று. ஆகையினால விஸ்வம் அவித்யாயதி சதிங்கிறச்சு இவ்வுலகத்தையே விஷ்ணு ரூபமாக அவன் தியானம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அனன்யயாத்தியாங்கிற அனன்யயாத்தியாங்கிறச்சு ஆத்மனஹா சகாஷாத்து இது மறந்து போயிட்டு அந்த இடத்துல இப்போ உங்களோட புக்கில் வந்து அந்யயாத்தியான் இருக்கு, ஒரு நகாரம் மிஸ் ஆகிறது அந்த இடத்துல. அனன்யயாத்தியான் இருக்கணும். சகாஷாத்து அனன்யா தியா ஆத்ம அபேத திருஷ்டியா, தன்னை காட்டிலும் வேறுபட்டதாக இல்லை. ஹீ டிட் நாட் ஹாவ் எ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹிம்செல்ஃப் அண்ட் த வேர்ல்டு. அல்லது விஷ்ணு ஆத்மா தன்னை ஆத்மனஹா சகாஷாத்து, இந்த ஆத்மனஹாங்கிறதையும் இந்த இடத்துலையும் எடுத்துட்டுறார் ஸ்ரீதர சுவாமி. அப்போ தஸ்மின் அந்த துருவனானவன் விஸ்வம் விஷ்ணுவை உலகாத்மகமாக உலகரூபமாக இருக்கக்கூடிய விஷ்ணுவை ஆத்மனஹ அனன்யதியா, தன்னை காட்டிலும் வேறுபட்டதாக நினைக்காமல், ஒரு பேத புத்தி இல்லாமல், தன்னிடமிருந்து பேத புத்தி இல்லாமல் அப்படின்னு அந்த இடத்துல வந்து ஒரு சாயுஜ்யம் அடைஞ்சாச்சு. தானே அந்த இடத்துல வந்து தன் ரூபமாகவே அங்கே பகவானையும் தன்னுள்ளேயே பகவானையும் பார்க்கிறான். அப்படி தியா அபித்யாயதி சதி, அப்படி தியானம் பண்ணும் பொழுது என்ன ஆகுதுன்னா பிராண நிரோதம் ஏற்படுறது. அப்போது இது வந்து சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு சொல்கிறார். ஏன் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பிராண நிரோதம் ஏற்படுறது? தானே விஸ்வமாக நினைத்த காரணத்தினால. விஸ்வம் ஆத்மனி ஏகீகிருத்திய, உலகத்தையே தன்னிடத்தில் ஒன்றாக நினைத்த காரணத்தினால முழுக்க he has become one with the entire world இல்லையா? அப்போது எப்படி இந்த துர்வாசர் வந்து வரார், அக்ஷய பாத்திரத்தை வந்து கொண்டு வா, நான் ஒரு பருக்கையை எடுத்து சாப்பிட்றேன்னுட்டு கிருஷ்ணர் ஒரு பருக்கையை சாப்பிட்ட உடனே தன்னுள்ள இருக்கக்கூடிய அந்த உலகம் பூரா சாட்டிஸ்ஃபை ஆகிடுறதா இல்லையா? அப்போ துர்வாசர் வெளியில் வரும்பொழுதே ஆஹா ஃபுல்லாக இருக்கே, நம்ம போய் எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறார். அந்த மாதிரி இங்கே துருவன் தன்னிடத்தில் அந்த உலகத்தை பார்க்கறதுனால ஏகீகிருத்திய ஸ்வப்பிராண நிரோதே கிருத்தே, தன்னுடைய பிராணனை அடக்கிட்டான்னா அப்போ உலகமே இது. இப்போ பார்வதி வந்து பகவான் சிவனுடைய கண்ணை மூடிடுறா, உலகமே இருண்டு போய்டுறது. ஒரு நிமிஷம் வந்து உலகம் வந்து இருளில் தவிக்கிறது உலகம் அப்படின்னு, பகவானுடைய கண்ணு தான் உலகமே அந்த இடத்துல. அதுபோல் இங்கே வந்து துருவனும் தன்னை வந்து உலகாத்மகமாக ஆனத்தினால தானே உலகம்ங்கும் பொழுது தன்னுடைய பிராணனை அடக்கியாச்சுன்னா அப்போது உலகத்தில் இருக்கிறவா எல்லாருடைய பிராணனும் நின்று போன மாதிரி தானே ஒரு ஃபீலிங். விஸ்வஸ்ய பிராண நிரோதா ஜாதா இது பாவா. அதுக்கு தான் நமக்கு ஸ்ரீதர சுவாமி வேணும். தஸ்மின் அவித்யாயதி விஸ்வம் ஆத்மனஹா துவாரம் நிருத்திய அசும் அனன்யயா தியா லோகா நிருச்சாச நிபீடிதா பிருஷம் சலோகபாலா சரணம் யயுர் ஹரி. ஒரு குழந்தை இங்கே மூச்சை அடக்கினதுனால ஏன் உலகம் தவிக்கணும்னு நம்ம நினைக்கிறோமே, அதுக்கு இங்கே இங்கே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறார் ஸ்ரீதர சுவாமி. அந்த குழந்தை தியானம் பண்ண வகை அப்படி, அவனுடைய ஒரு மெத்தடாலஜி அப்படி, உலகத்தையே தன்னுள்ள இருக்கிற மாதிரி தான் அந்த உலகத்தை காட்டிலும் வேறுபட்டதாக நினைக்கல அந்த குழந்தை. அப்போது தன்னுடைய மூச்சுக்காத்து நிற்கும் பொழுது உலகத்தினுடைய மூச்சுக்காத்தே நின்னாச்சு அந்த இடத்துல. ஆகையினால தவிக்கிறா ஜனங்கள் போய் விஷ்ணுவினிடத்தில் சரணடைகிறா. தேவா ஊச்சுஹு. ஸோ தேவர்கள் போய் விஷ்ணுகிட்ட சொன்னது என்ன? நைவம் விதாமோ பகவன் பிராணரோதம் சராச்சரஸ்ய அகில சத்வதாம்னஹா
விதேஹி தன்னோ விருஜினாத் விமோக்ஷம் பிராப்தா வயம் துவாம் சரணம் சரண்யம். என்ன நடக்கிறதுனே புரியலையேங்கிற. நைவம் விதுகு ஏவம் பிராணரோதம் ஹே பகவன் சராச்சரஸ்ய அகில சத்வதாம்னஹ பிராணரோதம் ந ஏவம் விதுகு விதாமஹ. ஹே பகவன், எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிராணரோதம், ஒரு ப்ரெசிடென்ஸ் இருந்தால் தானே நம்மளாலையும் வந்து இதனால தான் இருக்கும் அப்படின்னு தெரியும். இந்த மாதிரி ஒரு பிராணனை அடக்கி ஒருத்தர் வந்து ஒரு சாதனை பண்ணியிருக்கா, ஏன் இந்த மாதிரி ஒரு பிராணன் நம்மளால் மூச்சு விட முடியலங்கிறது தெரியலையேங்கிறான். அப்போ ஸோ ஹே பகவன், பகவானே, அகில சத்வதாம்னஹ சராச்சரஸ்ய பிராணரோதம் ந விதாமஹ ஏவம் பிராணரோதம் ந விதாமஹ. அகில சத்வதாம்னஹ எல்லா ஜீவர்களுக்கும் இருப்பிடமாக இருக்கக்கூடிய இந்த சராச்சரஸ்ய உலகம், சரம் அச்சரம், அசையும் பொருள் அசையாப்பொருள் ரூபமாக இருக்கக்கூடிய இவ்வுலகம், அந்த உலகமானது எப்படி இருக்குன்னா அகில சத்வதாம்னஹாங்கிறார். சர்வ பிராணி ஷரீரஸ்ய, எல்லா பிராணிகளினுடைய சரீரத்திற்கும் இருப்பிடமாக சரீர ரூபமாக இருக்கக்கூடிய இந்த சராச்சர உலகம்னு எடுத்துக்கிறோம். அந்த சராச்சர லோகம் இருக்கே, அந்த லோகத்துக்கு பிராணரோதம், பிராணனுடைய ஒரு தடுப்புங்கிறது கதாச்சிதப்பி ந ஏவம் பிராணரோதம் விதாமஹா கதாச்சிதப்பி ந வித்மஹாங்கிற. எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரெசிடென்ஸே இல்லையே, எனக்கு தெரியவே தெரியாது இந்த மாதிரி நடக்கும்னுட்டு. தத்து தஸ்மாத் ஆகையினால் நஹா விருஜினாத்து விமோக்ஷம் விதேஹி, எங்களுக்கு இந்த விருஜினாத்து, விருஜினம்னா பாப்பம்னு ஒரு அர்த்தம், விருஜினம்னா துக்கம்னு ஒரு அர்த்தம், கிளேஷாத்து இந்த கஷ்டத்திலிருந்து எங்களுக்கு விமோக்ஷம் விமோச்சனத்தை விதேஹி கொடு, எங்களுக்கு ஒரு விமோச்சனம் கொடுக்கணும், நீங்கள் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை நாங்கள் பார்த்ததில்லை. ஆகையினால துவாம் சரண்யம் வயம் சரணம் பிராப்தாக, துவாம் உன்னை, சரண்யம் சரண்யம் துவாம் சரணம் அடைவதற்கு, சரணஸ்ய யோக்கியம் சரண்யம், சரணம்னாலே சரணகான்னா வீடுன்னு அர்த்தம், வீடு பேருன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போது அந்த இடத்துல வந்து மோக்ஷம், மோக்ஷத்திற்கு உகந்ததாக இருக்கக்கூடியவர் பகவான். இங்கே சரண்யகாங்கிறச்சு சரணே சாது சரண்யகான்னு ஒரு அர்த்தம். அப்போ எங்கே போய் நம்ம அடைக்கலம் அடைவதற்கு யோக்கியதமான ஒரு இடமோ அதுதான் பகவான். அப்படிப்பட்ட தாங்களை துவாம் சரணம் வயம் பிராப்தாக, உங்களை சரண் அடைந்தோம் அப்படின்னு தேவர்கள்லாம் ஒரு சரணாகதி அடையறா. நைவம் விதாமோ பகவன் பிராணரோதம் சராச்சரஸ்ய அகில சத்துவ தாம்னஹா. தாமான இந்த இடத்துல வந்து இருப்பிடம்னு எடுத்துக்கணும். தாமான பிரகாசம்னு ஒரு அர்த்தமும் இருக்குது, தேஜஸ்ன்னு ஒரு அர்த்தம். அது இதில் வந்தே விருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம அப்படின்னுட்டு தனியாக சொல்லுவார். தாம வந்தே, அந்த தேஜஸ்வரூபமாக ஸ்வப்பிரகாசஸ்வரூபமாக இருக்கக்கூடிய கிருஷ்ணனை நான் தியானம் நமஸ்காரம் செய்கிறேன் வந்தே அப்படின்னு அந்த இடத்துல. இங்கே தாமன இருப்பிடம்னு எடுத்துக்கணும். எல்லா சத்வங்கள் எல்லா பிராணிகளுக்கும் இருப்பிடமாக இருக்கக்கூடிய இந்த சராச்சர ஆத்மகமான உலகம். ஸோ சராச்சரஸ்ய அகில சத்வதாம்னஹா விதேஹி தன்னோ விருஜினாத் விமோக்ஷம், இந்த பாபத்திலிருந்து இந்த கிளேசத்திலிருந்து துக்கத்திலிருந்து எங்களுக்கு ஒரு விமோச்சனத்தை கொடு. பிராப்தா வயம் துவாம் சரணம் சரண்யம், உன்னை வந்து சரண அடைஞ்சிருக்கோம். ஸ்ரீ பகவான் வாச்ச மாபைஷ்ட பாலம் தபசோ துரத்யயாத் நிவர்த்தயிஷ்யே பிரதியாத் ஸ்வத்தாம யதோஹி வஃப் பிராண நிரோத ஆசீத் ஔத்தானபாதிஹி மயி சங்கதாத்மா. பகவான் என்ன நடந்ததுங்கிறத இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறார் அவருக்கு. ஸ்ரீ பகவான் வாச்ச மா பைஷ்ட, பயப்படாத, பாலம் துரத்யயாத் தபசா நிவர்த்தயிஷ்யே, ஐ வில் டேக் கேர் ஆஃப் திஸ், கவலைப்பட. ஒருத்தரை வந்து அதுதான் சரண்யம்னு சொன்னார். சரணம் அடைவதற்கு ஒரு மோஸ்ட் ஃபிட்டு பர்சனாக இருக்கிறவர் முதல்ல என்ன சொல்லணும்னா பயப்படாதன்னு ஆரம்பிக்கணும். நான் பார்த்துக்கிறேன், லீவ் இட் டு மீ அப்படிங்கிறோமோ இல்லையோ, அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ட்டை தான் நம்ம போய் வந்து சரணாகதியே அடையணும். அதனால் ஆரம்பிக்கிறச்சேயே மா பைஷ்ட, பயப்படாத, பாலம் அந்த குழந்தையை துருவனை, துரத்யயாத்து தபசா, துரத்தியம்னு தாண்ட முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு தபஸ், யாராலையும்
இப்போ யாரோ ஒருத்தர் தபஸ் பண்ணுறாங்கும் பொழுது எல்லாருக்கும் அந்த மாதிரி அந்த தபஸ் அஃபெக்ட் ஆகாது. இவன் பண்ணுற தபஸ் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு தபஸ் விச் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் பீப்புள் டு ஈவன் அண்டர்ஸ்டாண்ட். அதனால தான் என்ன நடக்கிறதுனே புரியலையேங்கிற. இந்த கடும் தவத்திலிருந்து அந்த பாலம் குழந்தையை துருவனை நிவர்த்தையிஷியே நான் தடுக்கிறேன். ஒரு 4 சென்டென்ஸ் இந்த இடத்துல. மா பைஷ்டங்கிறது ஒரு சென்டென்ஸு. துரத்தியாத்து தபசா பாலம் நிவர்த்தையிஷ்யே, அந்த ஒரு கடுமையான தவத்திலிருந்து பாலம் துருவனை நிவர்த்தையிஷ்யே, அவனை நான் தடுக்கிறேன், திருப்பி விடுறேன்னு அர்த்தம். நிவர்த்தையிஷ்யேன்னா அவனை அதிலேருந்து முகம் திருப்புகிறேன். போரும் நீ பண்ணது நான் உனக்கு வேணுங்கிறத நான் கொடுத்துடுறேன்னு சொல்லி அவனை டு கெட் ஹிம் அவே ஃப்ரம் த தபஸ். அதுக்கப்புறம் ஸ்வதாம பிரதியாத்த, நீங்கள்லாம் உங்கள் ஆத்துக்கு போங்க. தாமாங்கிறச்ச இருப்பிடம், அகேன் தங்களுடைய இருப்பிடத்திற்கு பிரதியாத்த திரும்பி செல்லுங்கள். ஏதோ எதா எந்த காரணத்தினால வஹா பிராண நிரோதா ஆசீத், எந்த காரணத்தினால உங்களுக்கு இந்த பிராண நிரோதம்ங்கிறது ஏற்பட்டதோ, ஏன்னா யார் இது, ஏன் இப்படி ஏற்பட்டது, இதெல்லாம் வந்து அது என்ன காரணம்னா ஔத்தானபாதிகி, அந்த உத்தானபாதரனுடைய பிள்ளையான துருவன் மயி சங்கதாத்மா வர்த்ததே இதி தஸ்மாத் காரணாத், அதனால உங்களுடைய பிராணன் இப்படி நிரோதம் அடைஞ்சிருக்கு. வஹா உங்களுடைய பிராண நிரோதா, உங்களுடைய மூச்சுக்காத்து தடைபட்டு இருந்தது ஆசீத்து. அது என்னத்தினாலன்னா ஔத்தானபாதிகி மயி சங்கதாத்மா, ஔத்தானபாதிகி உத்தானபாதஸ்ய புத்திரஹா மயி, மயிங்கிறச்சே இந்த இடத்துல விஸ்வரூபேன்னு டிரான்ஸ்லேட் பண்ணுறார் ஸ்ரீதர சுவாமி. உலக ரூபமாக இருக்கக்கூடிய என்னிடது எத்தனையோ உருவங்கள், எத்தனையோ அவதாரங்கள் பகவான். வெறும் சாதாரணமாக வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஈஸ்வர ஸ்வரூபமாக பார்த்துருக்கலாம், அப்படியும் இல்லை, விஸ்வரூபமாக பார்த்தான் துருவன். ஏன்னா உலகத்தை காட்டிலும் உத்கிருஷ்ட ஸ்தானம் வேணுங்கிறச்சே உலக ரூபமாகவே பகவானை வந்து பார்த்து அவன் வந்து தியானம் பண்ணுறதுனால அதனுடைய எஃபெக்ட் வேறு தானே. ஸோ விஸ்வரூபே மயி சங்கதாத்மா, சங்கத ஆத்மா ஐக்கியம் பிராப்தகான்னு அர்த்தம். அவனுடைய ஆத்மா மனசு கம்ப்ளீட்டாக வந்து அப்படியே ஒருங்கிணைக்கப்பட்டு விட்டது. அப்படிப்பட்ட என்னிடத்தில் அவன் வந்து ஒரு மனதை கொண்டவனாக இருக்கிறதுனால தான் உங்களுடைய ஒரு மூச்சுக்காத்தும் தடைபட்டு விட்டது அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயம் முடியறது. இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பாரமஹம்ஸ்யாம் சம்ஹிதாயாம் சதுர்த்தஸ்கந்தே த்ருவச்சரித்தே அஷ்டமோத்தியாயः அத நவமோத்தியாயः. இந்த 9வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ரீதர சுவாமியினுடைய ஸ்லோகத்தை பார்த்துருவோம். நவமே து ஹரிம் ஸ்துத்வா லப்த்வா தஸ்மாத் வரான் த்ருவः பிரத்யாகத்ய அகரோத் ராஜ்யம் பித்ராதத்தம் இதி ஈரியதே. நவமே இந்த 9வது அத்தியாயத்தில் ஹரிம் ஸ்துத்வா, ஹரியை ஸ்தோத்திரம் செய்துவிட்டு, தஸ்மாத்து வரான் லப்த்வா, அந்த ஹரியனிடமிருந்து வரங்களை அடைந்து, துருவஹா பிரத்யாகத்திய திருப்பியும் தன்னுடைய ராஜ்யத்திற்கு வந்து, பிரதிநிவர்த்திய, அதாவது இந்த இடத்துல பிரத்யாகத்தியங்கிறச்சு தபஸிலிருந்து வெளிவந்து, தபஸில் திருப்பியும் தபஸ் பண்ணணுங்கிறது இல்லாமல் அடைய வேண்டியது அடைஞ்சாச்சுங்கிறதுனால திரும்பி வந்து பித்ரா தத்தம் ராஜ்யம் அகரோத், தந்தையினால் செய்ய கொடுக்கப்பட்ட அந்த ராஜ்யம் அகரோத், ராஜ்யத்தை பரிபாலனம் செய்தான். திரும்ப உடனே நேரம் வந்து துருவன் வந்து ஸ்டாராக ஆயாச்சுன்னு இல்லை, நட்சத்திரமாக ஆகலை அந்த இடத்துல. திரும்பி வந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணி முடித்து அதுக்கப்புறம்தான் வந்து உத்கிருஷ்டம் ஸ்தானம் அடைந்தான். அப்படி என்று இது ஈரியத்தே என்று கூறப்படுகிறது இந்த 9வது அத்தியாயத்தில். இதில் தான் வந்து ஃபேமஸ் த்ருவஸ்துதி இதில் தான் வருது நமக்கு. அத நவமோத்தியாயः மைத்ரேய உவாச்ச தே ஏவம் உத்சன்னபயாः உருக்ரமே கிருதாவநாமா பிரயயுஸ்திரிவிஷ்டபம் சஹஸ்ரசீர்ஷாபி ததோ கருத்மதா மதோர்வனம் பிருத்திய திதிருக்ஷயாகதா. பகவானுக்கு வந்து அந்த குழந்தைய பார்க்கணும்னு ஆசை வந்துருத்தான். அதுதான் வந்து இதில் சொல்கிறார் இல்லையா, பின்னாடி நான் 9வது ஸ்கந்தத்தில் சொல்கிறது, சாதவோ ஹிருதயம் மஹ்யம் சாதுனாம் ஹிருதயம் து அகம் மதன்யத்து தேன ஜானந்தி நாகம் தேபியோ மனாகபி. சாதுக்களினுடைய ஹிருதயத்தில் சாதுக்கள் என் ஹிருதயத்தில் இருக்கா, சாதுக்களினுடைய ஹிருதயத்தில் நான் இருக்கேன்.
என்னை தவிர அவளுக்கு வேற எதுவுமே தெரியாது, எனக்கும் அவளை தவிர வேற எதுவுமே தெரியாதுங்கிறார். அப்படி ஒரு பகவான் வந்து பக்த வத்சலன். அதனால பிருத்திய திதிருக்ஷயாங்கிறார். பிருத்தியனா சேவகன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, அதாவது வேலையாள் பணியாளுங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கு. இதனுடைய வியுற்பத்தியை நீங்க பார்த்தேன்னா பரணாது பிருத்தியா, தாங்கப்பட வேண்டியவனுங்கிறதுனால இங்கே வந்து பகவானால் தாங்கப்பட வேண்டியவர் பக்தன்னு நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய லைஃப்பை பற்றி யோசிக்கணுங்கிற அவசியமே இல்லை, அவன் பார்த்துக்கிறான், அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாக ஆயிடுறது. ஹீ ஹேஸ் டு டேக் கேர் ஆஃப் அவர் லைஃப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடோடு இருக்கிறவா பிருத்தியாள்னு அர்த்தம். அது மோர் லாயல்ட்டி அண்ட் மோர் ஒரு பிரபத்தி அந்த இடத்துல பார்த்தோம்னா. அப்படி இருக்கும் பொழுது பகவானே அந்த பக்தனை பார்க்கணுங்கிற ஒரு ஆசையோடு வருவானோ. பிருத்திய திதிருக்ஷயாங்கிறார், திரஷ்டும் இச்சையா, அந்த குழந்தைய பார்க்கணுமே அப்படிங்கிற ஒரு ஆசையினால பகவான் அங்கே வந்து சேர்ந்தார். இதுக்கு முன்னாடி தே அந்த தேவர்கள் ஏவம் உத்சன்ன பயாக கத பயாக ஏவம் பகவத் வாக்கியேன, இந்த மாதிரி பகவான் சொன்ன உடனே கிளியராக இருந்தது. பார்த்தேளோ இல்லையோ, பகவானுடைய வார்த்தைகள் வந்து பயப்படாத, அந்த குழந்தைய நான் தபஸ்லேருந்து விலக்கிடுறேன், நீங்கள்லாம் ஆத்துக்கு போங்க, கோ பேக் டு யுவர் பிளேஸ். இவனுடைய தபஸுனால தான், அவன் என்ன நினச்சின்னு இருக்கிறதுனால தான், நானுங்கிறது தான் வந்து அங்கே விஸ்வாத்மகமாக இருக்கிறதுனால தான், அந்த குழந்தை இப்படி தியானம் பண்ணுறதுனால தான் உங்களுடைய மூச்சு காத்து கூட நின்றுது அப்படின்னு வந்து ரீசனிங்கையும் சொல்லி, நான் தான் என்ன பண்ண போகிறேன் அதுக்கு சொல்யூஷனையும் சொல்லி, நீங்கள் பயப்படாத, யூ கேன் கோ பேக் டு யுவர் பிளேசஸ்ங்கிறதையும் சொல்லியாச்சு. ஏன்னா லோகபாலாங்கிறச்சு அவளுடைய ஒரு ஜூரிஸ்டிக்ஷனில் தானே இருக்குது இந்த உலகத்தை பார்க்கறதுங்கிறது, காப்பாற்றுறதுங்கிறது. அது அவளாலேயே முடியலைங்கும் பொழுது தான் மேலே இப்போ ஹையர் அத்தாரிட்டிஸ்க்கு போனான். ஹையர் அத்தாரிட்டிஸ் நீ கவலைப்படாதுன்னு சொன்ன உடனே அவ்வளோதான், நம்ம என்னத்துக்கு இனிமேல் பார்த்துக்கணும், அவன் பார்த்துக்கிறான் அப்படின்னு விட்டாச்சு. உத்சன்ன பயாகா, உத்சன்ன கத பயாகா, அவளுக்கு சுத்தமாக பயமே அற்றவர்களாக. ஏன்னா ஏவம் இவ்வாறு பகவானுடைய பேச்சை கேட்டு உத்சன்ன பயாகா பயம் அற்றவர்களாக அந்த தேவர்கள் உருக்கிரமே கிருத அவநாமாக, அவநாமங்கிறச்சே நமஸ்காரம்னு அர்த்தம். ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற வேர்டு எப்படின்னா பிரணாமான்னு யூஸ் பண்ணுறோம், பிரணாம்ஸ் அப்படிங்கிறோம் இல்லையா. பிரணாமங்கிறது அந்த ரேபம் வந்திருக்கிறதுனால நாமங்கிற பதம் வந்து நாமன்னுட்டு அந்த 3 சுழி மூர்தன்யமாக எடுத்தது, அவ்வளோதான். அவநாம பிரணாம ரெண்டும் ஒரே தான், ஒரே வர்பிலேருந்து வர்றது, வேற உபசர்க்கம் சேர்றது அந்த இடத்துல. ஸோ கிருத அவநாமாகங்கிறச்சு கிருத பிரணாமாக தான் அர்த்தம் அந்த இடத்துல. ஸோ உருக்கிரமன்னா பெரிய ஒரு ஸ்டெப் எடுக்கிறவர்னு தானே. யாருடைய ஒரு ஆக்கிரமணம், யாருடைய ஒரு செயல் ரொம்ப விரிவாக இருக்கக்கூடிய செயலை உடையவருங்கிறதுனால பகவானுக்கு உருக்கிரமகான்னு பேர். அப்படி பெரும் செயலை கொண்டவரான பகவானிடத்தில் கிருத அவநாமாக நமஸ்காரத்தை செய்தவர்களாக அந்த தேவர்கள் திரிவிஷ்டபம் சொர்க்கத்திற்கு பிரயயுகு சென்றார்கள். அதுக்கப்புறம் ததா பிறகு அந்த தேவர்கள்லாம் சென்ற பிறகு சஹஸ்ரசீர்ஷா அபி கருத்மதா மதோஹோ வனம் கதா. சஹஸ்ரசீர்ஷா அபி இது வந்து 1000 தலைகள் உடையவர்னு சொல்கிறோம் பகவானை. இந்த சஹஸ்ரசீர்ஷாங்கிறது வந்து ஒரு சஹஸ்ரசீர்ஷா புருஷான்னுட்டு புருஷ சுக்தத்தில் வரக்கூடிய அந்த புருஷனை இங்கே சொல்கிறோம். எப்படி நம்ம 2வதுலேயோ 3வதுலேயோ என்னமோ அந்த புருஷ சுக்தத்தினுடைய ஒரு என்கேப்சுலேட்டட் ஃபார்மை இந்த இடத்துல பார்த்தோம். ஒரு பேராஃப்ரேசிங், ஆக்சுவலி கம்ப்ளீட்டாக அந்த புருஷ சுக்தத்தையே இங்கே வந்து பேராஃப்ரேஸ் பண்ணி ஸ்லோக ரூபமாக நமக்கு வந்து வியாச பகவான் இங்கே கொடுத்தார். அதே போல் அதை வந்து இங்கே மனசில் வச்சுக்கணும். ஏன்னா விஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் தான் உங்களுக்கு அந்த புருஷ ரூபம். அப்படி சஹஸ்ரசீர்ஷா விஸ்வரூபமாக துருவன் தியானம் பண்ண காரணத்தினால விஸ்வரூபமாக ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு அங்கே வரார். 1000 தலைகள், 1000ங்கிறது இட் இஸ் ஜஸ்ட் ஒரு மில்லியன்ஸ் அப்படிங்கிறோம். ஒரு 1000 தடவை நான் சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட, எண்ணினா 1000 தடவை வராது.
10 தடவை கூட வந்திருக்காது நம்ம கரெக்டாக ப்ராப்பராக எண்ணினோம்னா. பட் ஒரு ஒரு எக்ஸாஜரேஷனுக்கு சொல்லலை இங்கே. ஆனால் பகவானுக்கு 1000க்கும் மேலே இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பூதராசிக்கும் ஒரு ரெப்ரசன்டேஷன் மாதிரி பகவானுடைய அந்த தலைகள் இங்கே. அதனால் அப்படி வந்து விஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பகவான்னு எடுத்துக்கணும். சஹஸ்ரசீர்ஷா அப்படி அவரும் என்ன பண்ணார், பிரித்திய திதிருக்ஷயா, பக்தனை பார்க்கணுங்கிற ஆசையினால கருத்மதா கருடன் ரூபத்தில் கருடனுடன் கூட மதோஹோ வனம், அந்த மதுவனத்திற்கு கதகா சென்றார். சவை தியா யோக விபாக தீவ்ரயா ஹிருத்பத்மகோஷே ஸ்புரிதம் தடித் பிரபம் திரோஹிதம் சஹசைவ உபலக்ஷ்ய பகிஸ்திதம் ததவஸ்தம் ததர்ஷ. இது ரொம்ப ஒரு ருச்சியான ஒரு ஸ்லோகம். சவை தியா யோக விபாக தீவ்ரயா ஹிருத்பத்மகோஷே ஸ்புரிதம் தடித் பிரபம். இது வரைக்கும் துருவனுக்கு மனசில் எப்படி இருக்குன்னா, ஹிருத் பத்ம ஹிருதயம் எனும் தாமரை, அதனுடைய கோஷம் உட்பகுதி. அந்த உட்பகுதியில் வந்து தடித் பிரபம் ஸ்புரிதம், அப்படியே வந்து ஒரு மின்னலினுடைய ஒரு பிரகாசத்தை கொண்டு அப்படியே ஸ்புரிக்கிற பகவான். ஒரு க்ஷணம் மறைஞ்சுட்டாராம் துருவனுக்கு. ஏன்னா அவன் வந்து தீவிரமான ஒரு சமாதி நிலையில இருக்கக்கூடியவன். தீவிரையா தியா, அந்த தீவிரமான தீஹி புத்திங்கிறது எப்படின்னா யோகஸ்ய விபாகேன தீவிரையாங்கிற. விபாக்கம்னா பரிபாக்கம், மாறுதல்னு எடுத்துப்போம். இங்கே பகவான் ஸ்ரீதர சுவாமி எப்படி சொல்கிறாருன்னா, யோகஸ்ய விபாக்கேன தார்டியேனங்கிறார். அந்த யோகம் வந்து அப்படியே சித்திச்ச காரணத்தினால, அதனுடைய ஒரு இன்டென்சிட்டி காரணத்தினால இன்னும் தீவிரமாக, தீவிரமுங்கும்போது நிச்சலையாதியா, அசையாமல் இருக்கக்கூடிய பகவான் நேரம் வந்து நிற்கிறாங்கிறது கூட தெரியல அவனுக்கு ஒரு நிமிஷம். அப்படி வந்து நிச்சலமான ஒரு புத்தியினால பகவானை தியானம் பண்ணிகிட்டே இருந்ததுனால தன்னுடைய ஒரு ஹிருத்பத்மத்தில், ஹிருதயாகாசத்தில், அந்த தஹராகாசத்தில் துருவன் பகவானை நினச்சின்னு இருக்கான். துருவனுடைய ஹிருதயத்தில் எப்படி பகவான் பிரகாசிக்கிறார்னா, தடிப்பிரபம் ஸ்புரிதம்ங்கிற, தடித்து அந்த மின்னல் போல அப்படியே ஸ்புரிக்கிறானாம் பகவான். உள்ள ஒரு க்ஷணம் மறைஞ்சுட்டானாம் பகவான். வெளியில தான் வந்தாச்சு. விஸ்வாத்மகமாக உள்ளுக்குள்ள அந்தர்ஹிருதி இருந்தவனை இப்போ உடனே வந்து மறைச்சு வெளியில வந்துட்டார். கருடாரூடம் கருட அதிரூடம் புறத்தகா ஸ்திதம் அப்படி யதா அந்தர்திருஷ்டித்வாத் அசௌ ந அபஷ்யது. பகவான் கருடன் மேலே ஏறி வந்து உட்கார்ந்த உடனே இவன் பார்க்கல. ஏன்னா உள்ளுக்குள்ள வந்து சுரிச்சுட்டு இருக்கிற பகவானை பார்த்துட்டு இருந்தானா துருவன். வெளியில பகவான் வந்ததையே பார்க்கலையாம். பார்க்காததுனால உடனே பகவான் என்ன பண்ணார்னா உள்ளுக்குள்ள மறைஞ்சார். சஹசைவ திரோஹிதம் உபலக்ஷ்ய. ஸோ பகவான் என்ன பண்ணார்னா, ததா பகவதா ஏவ அந்தஸ்திதம் ரூபம் ஆக்ருஷ்டம். பகவான் இப்போ என்ன பண்ணார்னா, துருவனுடைய மனசுல இருக்கக்கூடிய அந்த ரூபத்தை பிடிச்சி இழுத்துட்டாராம் தன்னுள்ள. அவனுக்கு அப்போதானே இவன் கண்ணை திறப்பான், அப்போதானே வியுத்தான அவஸ்தை வரும் அவனுக்கு. இல்லைன்னா அது வரைக்கும் அவன் வெளியில் வந்த பகவானை கூட அவன் பார்க்கறதுக்கு தயாராக இல்லை அந்த இடத்துல. ஏன்னா அப்படி அவன் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பகவானை அவன் தியானம் பண்ணிட்டு இருக்கான் அந்த துருவன். அப்போது ஸ்ரீதர சுவாமி அவ்வளோ அழகாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறார். பகவதாயேவ, பகவானே என்ன பண்ணுறாருனா அந்த துருவனுடைய மனசில் இருக்கிற ரூபத்தை அப்படி பிடிச்சி இழுத்துட்டாராம். அந்தஸ்தம் ரூபம் ஆக்ருஷ்டம் அதஹா திரோஹிதம் உபலக்ஷ்ய. அதனால ஒரு க்ஷணம் ஐயோ பகவான் மறைஞ்சிட்டாரு அப்படின்னு நினைக்கிறானோ துருவன். சஹசைவ திரோஹிதம் உபலக்ஷ்ய. உடனே அவன் வந்து மறைஞ்சிட்டானேங்கிறத பார்த்ததுக்கப்புறம் வியுத்திதா சன்னு, வியுத்தான அவஸ்தைக்கு வந்த உடனே வியுத்திதகானா தியானத்திலிருந்து வெளிவரும் அவஸ்தைக்கு வியுத்தான அவஸ்தைன்னு சொல்லுவோம். வெளிவரும் தூங்கி எழுந்துக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து யோகத்திலிருந்து வெளிவரும் அவஸ்தைக்கு வியுத்தான அவஸ்தைன்னு சொல்கிறோம். வியுத்திதா சன்னு தத் அவஸ்தம் பகிஸ்திதம் ததர்ஷ. தத் அவஸ்தம்ங்கிறச்சே யாத்ருக்கு அந்தஹா ஸ்புரிதா தாத்ருஷம் ஏவ பகிஸ்திதம் ததர்ஷ. உள்ள எப்படி மின்னல் போல ஜொலிச்சுன்னு இருந்தாரோ பகவான், அதே உருவத்தில் வெளியில் பார்த்தானோ துருவன். என்ன ஒரு மொமெண்ட் யோசிச்சு பாருங்க.
தனக்குள்ள ஏன்னா வெளியில எங்கேயுமே பகவான் இல்லைன்னு நினைச்சுண்டு எல்லா இந்திரியங்களையும் பிடிச்சி இழுத்து உள்ள உட்காத்தி வச்சு அந்த யோகத்தினுடைய ஒரு இன்டென்சிட்டி, அந்த தீவிரையா தியா, அதனால நிச்சலமான ஒரு புத்தியோட உள்ள வந்து மின்னலை பார்த்துட்டு இருந்தான். மின்னல் உருவத்தில் அந்த பகவான் அப்படியே பார்த்துட்டு இருந்த குழந்தை திடீர்னு மறைஞ்ச உடனே அடனா எங்கே போயிட்டான்னுட்டு ஒரு கண்ணை திறக்கிறான். திறந்த உடனே வெளியில் அப்படி கண் முன்னாடி நிற்கிறான். உடம்பு சிலுக்காது. சவை தியா யோக விபாக தீவிரையா ஹிருத் பத்மகோஷே ஸ்புரிதம் தடித் பிரபம் திரோஹிதம் சகசைவ உபலக்ஷிய பகிஸ்திதம் தது அவஸ்தம் ததர்ஷ. உடனே அப்படியே பார்க்குறான் வெளியில். தத் தர்ஷனேன ஆகத சாத்வசா க்ஷிதௌ அவந்தத அங்கம் வினமய்ய தண்டவத் திருக்பியாம் பிரபஷ்யன்னு பிரபிபன் இவ அர்பகா சும்பன்னிவ ஆஸ்யேன புஜைஹி இவ ஆஸ்லிஷன். அந்த குழந்தைக்கு ஒன்றுமே பேச்சே வரலங்கிறார். அடுத்ததில் சொல்லுவார், பேசுறதுக்கு வார்த்தையே வரல, எத்தனெல்லாமோ மனசில் இருந்தது அந்த குழந்தைக்கு, ஆனால் பேசுறதுக்கே வரல அப்படின்பார். இங்கே முதல்ல வந்து நமஸ்காரம் பண்ணுறான் குழந்தை. தத் தர்ஷனேன அந்த பகவானை பார்த்த மாத்திரத்தில் ஆகத சாத்வசா ஜாத சம்பிரம ஒரு பரபரப்பு. நம்ம உள்ளே இத்தனை நேரம் பார்த்துன்றது வெளில வந்துருத்தா நிஜமாவேவா, எத்தனையோ நமக்கு வந்து ஒரு தாட்ஸோட, ஆனால் ஒன்றுமே அங்கே வந்து ஒரு அஜிடேஷன் தான் இருக்குது அந்த குழந்தைக்கு மனசில். ஆகத சாத்வசா க்ஷிதௌ பூமியில் அவந்தத நமஸ்காரம் செய்தான். அந்த எப்படி நமஸ்காரம் செய்தானுங்கிறத தான் வந்து பாக்கியெல்லாம் சொல்கிறது. அங்கம் வினமைய தண்டவத்து க்ஷிதௌ அவந்தத. அங்கம் வினமைய அங்கத்தை நன்கு ஆனதம் கிருத்வா, அதாவது மடக்கி நமஸ்காரம் செய்கிற மாதிரி ஒரு பாஸ்டரில் நன்றாக தன்னுடைய அங்கத்தை வணக்கம் செய்து, அங்கத்தை ஒரு இது பண்ணி, அது தண்டவத்து, தண்டம்னா ஒரு எஷ்டி, ஒரு கட்டை எப்படி கீழே வந்து படுத்துக்குமோ அந்த மாதிரி கட்டையை போல் தன்னுடைய அங்கங்களை கம்பு போல தாழ்த்தி வினமைய வீழ்த்தி அப்படி க்ஷிதௌ பூமியில் அவந்தத வணங்கினான். மேலும் திருக்பியாம் பிரபிபன்னிவ பிரபஷ்யன்னு அர்பகா, அர்பகா அந்த குழந்தையானவன் கண்ணு முகம் கைகள் இது எல்லாமே வேலை செஞ்சது. அங்கே எப்படி நமஸ்காரம் பண்ணியாச்சு. நமஸ்காரம் பண்ணுறது எப்படி பண்ணான்னா கண்கள்னால அப்படியே பார்த்துட்டே நமஸ்காரம் பண்ணுறான். திருக்பியாம் பிரபஷ்யன்னு அது எது போல இருந்ததுன்னா பிரபிபன்னு இவ பருகுபவன் போல அப்படியே குடிக்கிற மாதிரி, ஹி வாஸ் ஜஸ்ட் ட்ரிங்கிங் வித் இஸ் ஐஸுங்கிறமே அந்த மாதிரி அப்படியே கண்களினால் திருக்பியாம் பிரபிபன்னு இவ பருகிறவன் போல் பிரபஷ்யன்னு அவன் அப்படியே கண்கட்டாத பார்த்துட்டு இருக்கான் பகவானை. மேலும் ஆசியேன சும்பன்னு இவ முகத்தினால் அவனை முத்தமிடுவது போல் கீழே வணக்கம் செய்கிறான் இல்லையா, நமஸ்காரம் செய்கிறான் இல்லையா. பூமியே பகவானாக பார்த்த காரணத்தினால முகம் அந்த பூமியில் படும் பொழுது தண்டவத்து வேற அப்படியே ஒரு கம்பு போல அப்படியே படுத்துட்டானே குழந்தை, அதனால தன்னுடைய முகத்தினால அவனை முத்தமிடுவது போல் அங்கே படுத்துட்டானான். புஜைஹி தன்னுடைய கைகளினால் ஆலிங்கனம் செய்வது போல் ஆஸ்லிஷன்னு இவ க்ஷிதௌ அவந்தத அந்த பூமியில் நமஸ்காரம் செய்தான். அத்தனை ஒரு பூரிப்பு மனசில் அந்த குழந்தைக்கு. அதை வந்து மைத்ரேயர் அப்படி டிஸ்கிரைப் பண்ணுறார் வேற. அவரும் அந்த அந்த மொமெண்ட்டில் ஹி மஸ்ட் பீன் எக்ஸ்பீரியன்சிங் தட் இல்லையா. அதனால தத்தர்ஷனேன அந்த பகவானை பார்த்த காரணத்தினால ஒரு பரபரப்பில் அங்கம் வினமைய அங்கத்தை தாழ்த்தி தண்டவத்து கம்பு போல திருக்பியாம் பிரபஷ்யன்னு பிரபிபன்னிவ பிரபஷ்யன்னு கண்கள்னால் அப்படியே பருகுபவன் போல் பார்த்து கொண்டு அந்த ஆசியேன சும்பன்னு இவ முகத்தினால் முத்தமிடுவது போல் புஜைஹி ஆஸ்லிஷன்னு கைகளினால் ஆலிங்கனம் செய்வது போல் தழுவுவது போல் க்ஷிதௌ அவந்தத அந்த பூமியில் நமஸ்காரம் செய்தான். தத்தர்ஷனேன ஆகத சாத்வசா க்ஷிதௌ அவந்தத அங்கம் வினமைய தண்டவத் திருக்பியாம் பிரபஷ்யன் பிரபிபன்னிவ அர்பகா சும்பன்னிவ ஆசியேன புஜைரிவ ஆஸ்லிஷன்னு. அடுத்தது எப்படி அந்த குழந்தைக்கு பேச வரல, அதுக்கப்புறம் பகவான் வந்து அந்த சங்குனால் தொட்டதுக்கப்புறம் அவனுடைய ஸ்துதி ஆரம்பிக்கிறது. அடுத்த கிளாஸில் பார்ப்போம். வாகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதய சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே.